சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் 1 ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்துல நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு நாம் ஏசாயா 60 அதிகாரம் 5 எடுத்துக்கொண்டு வாசிக்க போகிறோம். ஏசாயா சாப்டர் 60 verse 5. கர்த்தர் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இது தேவன் சபைக்கு கொடுக்கும் ஒரு அழகான வாக்குத்தத்தம். உண்மையை சொல்ல போனால் ஏசாயா 60 அதிகாரத்தை நீங்கள் சரித்திரபூர்வமாக அல்லது தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொண்டால் கூட பல விதமான சூழ்நிலைகளிலே இதை நாம் காணலாம். அது இஸ்ரவேலின் மறுசீரமைப்பை குறிக்கிறதா இருக்கலாம், அல்லது புதிய எருசலேமினுடைய ஒரு சித்திரமாக இருக்கலாம் என்று சொல்லலாம். சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை என்று கூட சொல்லலாம். ஆனால் முக்கியமாக இது கடைசி காலத்திற்குரிய ஒரு வார்த்தை என்பதை இந்த வார்த்தையினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி நமக்கு காண்பிக்கிறது. அதாவது ஏசாயா 60 அதிகாரத்தின் அஸ்திபாரமே ஒரு காலகட்டத்திலே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன என்று சொன்னால், இந்த வார்த்தை இருளான காலங்களை குறித்து தான் பேசுகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும்போது கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்பதை வேதம் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருள் பூமியை சூழும்போது இருள் வெறும் அசுத்தமானவர்களை மட்டும் சூழப்போகிறது என்று வசனம் சொல்லவும் இல்லை, அல்லது இருள் வெறும் பொல்லாதவர்களை மட்டும் சூழ்ந்து கொள்ள போகிறது என்று சொல்லவில்லை. இருள் பூமியை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால் நீதிமான் மேலும் இருள் வரும், அநீதி உள்ளவர்கள் மேலும் இருள் வரும். ஆனால் இவர்கள் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் ஏன் வருகிறது, அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வோமானால் நம்மை சுற்றிலும் இருக்கிற இருள் நம்மை பயமுறுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்காது. நாம் இந்த இருளின் மத்தியிலும் திட நம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்களாய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்றதான் இந்த வாக்கு தத்தத்தினுடைய மிக முக்கியமான பகுதியே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு விளக்கி கொடுக்க போகிறேன். எப்படி நாம் இதை சுதந்திரிப்பது, எந்த காலகட்டத்தில் தேவன் இதை நம்மை சுதந்திரிக்க வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் போதுதான் இந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் முதல் வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கான திறவுகோல் அதுல இருக்கிறது. வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 60 verse 1. ஏசாயா 60 அதிகாரம் 1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நாம் எப்பொழுது எழும்பி பிரகாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சொல்லலாம், கர்த்தருடைய மகிமை உதிச்சாத்தானே நான் எழும்பி பிரகாசிக்க முடியும்னு நம்ம கேட்போம். நிச்சயமா நம்ம எல்லாருமே இந்த கேள்வியை கேட்போம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசாயா 8, 9, 10 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்போ கண்டார்கள்? அந்த வசனம் உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து பேசுகிற ஒரு வசனம். அதாவது வருகை என்று சொல்லும்போது 2ஆம் வருகை இல்லை, அவர் முதலாம் வருகையிலே இந்த பூமிக்கு ரட்சகராய் வந்த அந்த வருகையை குறித்து பேசுகிறது என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். ஏன்னா எல்லா கிறிஸ்துமஸ் காலங்களிலும் அந்த வசனத்தை எடுத்து நம்ம ஏராளமா நம்ம பேசுறோம். அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னால் 2000 ஆண்டுகளாக அந்த வெளிச்சம் இன்னமும் பூமியில வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. இது திடீரென்று வரப்போகிற ஒரு மகிமையும் அல்ல, திடீரென்று தேவன் ஏதோ யோசித்தார ஒரு புது மகிமையை அனுப்ப போறாருன்னு இல்லை. அதே மகிமைதான், கிறிஸ்துவனுடைய மகிமை இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிப்பட்ட அதே மகிமைத்தான் இன்றைக்கு நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். அது எப்போ நடக்கும்? நான் எழும்பி பிரகாசிக்கும் போது. அதாவது எழும்பி என்ற வார்த்தையே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வேதத்துல சொல்லி இருக்கிறது. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படி தரித்துக்கொள்ள நீ எழும்பும் போது என்ன செய்யணும்? தூசியை உதறி விட்டு எழும்பு. தூசியையும் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளையும் அவிழ்த்து விட்டு உதறி விட்டு எழும்பு
நீ எழும்புனா போதும், அந்த மகிமை உன் மேல இறங்குவது மட்டுமல்ல, உன்னை பிரகாசிக்க செய்து அநேகர் உனக்குள்ள இருக்கிற இந்த மகிமையை காணும்படியாக அந்த மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்னைக்கு அந்த தூசியை உதறி விட்டு தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சையோடு தேடி ஓடி வர்றோமோ, அன்னைக்கு தேவன் அவருடைய மகிமையை நமக்குள் இருந்து இந்த பூமியின் ஜனங்களுக்கு முன் அவர் வீச செய்ய போகிறார். அப்படி அந்த மகிமை வீசினாதான் ஏசாயா 60:5 நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். சரி, அதனுடைய விளைவு என்ன? வாசிக்கலாம். ஏசாயா 60:5. ஐசாயா chapter 60 verse 5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா இங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. நீ அதை கண்டு. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நாம் ஏதோ ஒன்றை காண்போமாம். என்னத்தை காண்போம்? எப்படி காண்போம்? தேவன் நாம் காண வேண்டிய ஒரு விதத்தை வைத்திருக்கிறார். அந்த விதமாய் கண்டால்தான் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறதை நாம் காண முடியும். என்னத்தை காண விரும்புகிறார்? ஏசாயா 60:4 சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஐசாயா chapter 60 verse 4. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய கண்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிற இருளினாலே பற்றி கொள்ளப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, வெறும் அசுத்தன் மேல, பொல்லாதவன் மேல மட்டுமல்ல இருள் பூமியின் சகல ஜனங்கள், நீதிமான்கள் அநீதியாயிருக்கிறவர்கள் எல்லாரையும் சுற்றிலும் வருகிறது. அப்படி வரும்பொழுது சில நேரத்துல நீதிமானுடைய கண்களும் என்ன செஞ்சிருதுன்னா அந்த இருளினாலே பற்றி கொள்ளப்பட்டு நீங்களும் நானும் வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு பதிலா இருளை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்ப இருளை பார்க்க ஆரம்பித்த உடனே நமக்குள் பயம் வர ஆரம்பிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் நீ உலக தளத்தின்படி பார்க்காத, உலக தளத்தினுடைய காரியங்களை பார்க்காத. ஏன்னா உலக தளத்தை பார்த்தனா இருள் தான் இருக்கு, அங்க அந்தகாரம் தான் உன்னை சூழ்ந்து இருக்குது. ஆனா நீ உன் கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது நீ மகிமையின் தளத்துக்குரியவைகளை காண ஆரம்பிப்பாய். இப்ப அந்த மகிமையின் தளத்துல ரொம்ப அழகா சொல்லுது, அந்த காலகட்டத்துல, அதாவது நம்ம வாழுகிற காலகட்டத்துல புறஜாதியான ராஜாக்கள் கொண்டு வரப்படுவார்களாம், பிரபுக்கள் கொண்டு வரப்படுவார்களாம். இவர்களெல்லாம் புறஜாதிகளை குறிக்கிறவர்கள். ஆனா அதே நேரத்துல சொல்றாரு, குமாரரும் குமாரத்திகளும் கூட வருவார்கள், தூரமாய் சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத்துமாக்கள் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற மகிமையை கண்டாதான் ஆண்டவர்கிட்ட ஓடி வர போறாங்க. ஏன்னா இன்றைக்கு நமக்கு சுற்றிலும் இருக்கிற வாக்குவாதங்கள், விவாதங்கள், எத்தனையோ விதமான காரியங்களை நம்ம பார்க்கும்போது, நீங்க சத்தியத்தை சத்தியமா சொன்னா கூட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வரும் சூழ்நிலையில இல்லை. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை சுமந்து அதை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற பாத்திரங்களா இருந்தால்தான் நீங்களும் நானும் உலகத்தின் ஜனத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும். நம்ம கண்கள் உலக தளத்தினுடைய அந்தகாரத்தை பார்த்தா நம்ம வார்த்தைகளும் பயம் நிறைந்த வார்த்தைகளா தான் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் இந்த அந்தகாரத்தின் சூழ்ச்சியை நாம் பார்க்காமல் நம்முடைய கண்களை ஆவிக்குரிய தளத்திற்கு நாம் உயர்த்தும் பொழுது நாம் வித்தியாசமான பார்வையுடையவர்களா இருப்போம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்டவராக தான் இருந்தார். சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க உலக தளத்துல பாக்குறீங்க, அறுப்பு வருகிறதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்குன்னு சொல்றீங்க. நானும் ஆவிக்குரிய தளத்துல பாக்குறேன். நீங்க உலக பிராரமான அறுவடையை பாக்குறீங்க, நான் ஆவிக்குரிய அறுவடையை நான் பாக்குறேன். இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அந்த வித்தியாசமான பார்வையுடையவராக இருந்தார். இப்போ நீங்களும் நானும் அந்த வித்தியாசமான பார்வையுடையவர்களா இருந்தால்தான் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களா இருப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த பார்வை உடையவரா இருக்கிறதுனாலதான் அவரிடத்தில் வருகிற சமாரிய ஸ்திரீ பாவத்துல கெட்டு மோசமான, இன்னைக்கு அந்த அம்மாலாம் நம்ம உலகத்துல இன்னைக்கு வாழ்ந்தாங்கன்னா கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க யாராச்சும். அந்த அளவுக்கு அவங்கள லிட்டரலா பிசிக்கல் கல் எறிய வேணாம், வார்த்தையினால பேசியே சாகடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள நம்ம ஒரு டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம்ன்றதான் உண்மை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? வேறொரு தளத்தின் பார்வை உடையவராய் இருந்தபடினால எந்த பெண்மணி குற்றம் சுமத்தப்பட்டு
எப்படிப்பட்டு முற்றிலுமாய் ஒரு பாவி என்று தீர்க்கப்பட வேண்டுமோ அந்த பாவியையே இயேசு கிறிஸ்து ஒரு முழு கிராமத்திற்கு சுவிசேஷகிரியாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதாங்க வித்தியாசமான பார்வை. நம்பிக்கை நமக்குள்ள வேணும், மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை வேணும்னா நம்முடைய கண் பார்வை வேறொரு தளத்தின் பார்வையாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பார்வை உனக்குள்ள வரணும், ஆவிக்குரிய பார்வை வரணும், சரீர பிரகாரமான பார்வை அல்ல, ஆவிக்குரிய தளத்தின் பார்வை உனக்குள்ள வரணும்ன்றார். இந்த பார்வை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ரொம்ப அருமையான ஒரு விளைவை இங்க ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 60:5 மீண்டும் வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 60 verse 5. வெறும் அதனுடைய முதல் பகுதி மட்டும்தான் நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். இதோட நிறுத்திக்கலாம், போதும். இப்போ ஓடி வருவாய் என்ற வார்த்தை மட்டும்தான் நான் எடுத்துக்க போறேன். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது அதை கண்டு. இப்போ நம்ம எடுக்கிற அடுத்த பகுதி ஓடி வருவாய். ஓடி வருவாய் என்று சொல்லும் பொழுது நான் என்னமோ அப்படியே கிடுகிடுன்னு ஓடி வர்றதை நான் பிக்சர் பண்றேன். ஆனா உண்மையை சொல்ல போனா இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை நஹார் என்ற வார்த்தை. அதற்கு மீனிங் என்னன்னா ஸ்ட்ரீம் அல்லது நீரோடை என்று சொல்லி அர்த்தம். ஸோ நீரோடையின் ஓட்டத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் இங்க போட்டிருக்கு. அப்ப இந்த நீரோடையினுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நீரோடை ஓடிக்கொண்டு இருக்கிறது, திடீர்னு அதனுடைய பாதையில ஒரு பெரிய பாறை வந்துருச்சு. நீரோடை என்ன பண்ணுது? ஐயோ, பாறை என் பாதையில் இருக்கு, நான் இங்கே நின்றுவேன், நான் இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். நீரோட நிற்குமா? நமக்கே நல்லா தெரியும். ஒரு நீரோட என்ன செய்யும்னா, நடுவில் ஒரு கல் நிற்கிதா, அந்த கல்லை சுற்றி பாய்ந்து சென்று கொண்டே இருக்கும். நீரோடைகள் நிற்பதில்லை. நீரோடைகள் எந்த இடத்துலையும் நிற்பதில்லை, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தரிசன பார்வையுடையவர்களா மாறணும்னா எந்த தடைகளும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க இதுவரைக்கும் ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அகற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கலாம். இனிமேல் நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் தடைகளை பார்க்க போறதில்ல, நான் உங்களை பார்க்க போறேன், உங்க ஆவிக்குரிய பார்வையின் தளத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை நான் பெற்றுக்கொண்ட உடனே தடைகள் இருந்தாலும் கூட அது தடையா தெரியாது, அதை தாண்டி அதை கடந்து நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். உம்முடைய தரிசனத்துல, நீர் என் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற தரிசனத்துல இனிமேல் ஒருவனும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா உங்க பார்வை என்னுடைய பார்வையா மாறிடுச்சு, உங்க தரிசனம் என் தரிசனமா மாறிடுச்சு. நான் உங்களோட சேர்ந்து இசைந்துட்டேன். அந்த நீரோடை என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அநேக நீர்த்துளிகள் சேர்ந்து இணைந்து ஓடுவதுதான் நீரோடை. அதே போல நீங்களும் நானும், நம்மில் அநேகர் தேவனுடைய பார்வை உடையவர்களா மாறிட்டோம்னா, தேவனோடு இசைந்து அந்த நீரோடைய போல நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா, இன்னைக்கு இந்த சபையை உலகத்துல யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கிறிஸ்தவர்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவனோடு இசைந்து தேவனுடைய பார்வையுடையவர்களா நம்ம மாறிட்டோம்னா நிச்சயமாகவே நாம் எல்லா தடைகளையும் கடந்து முன்னேறி கொண்டே போவோம். ஒரு புதிய தரிசனம், தடைகள் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது, நாங்கள் முன்னேறி கொண்டு போவோம் என்று சொல்வோம். சரி, அடுத்தது என்ன நடக்கும்? இப்போ ஏசாயா 60:5 என்ன சொல்லுகிறத வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 60 verse 5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இங்க அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்றது சரியான வார்த்தை இல்லை. உண்மையிலே சொல்ல போனா அங்க சொல்லப்பட வேண்டிய வார்த்தை என்னன்னா, உன் இருதயம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடையும். உண்மையிலே அதிர்ச்சி, ஒரு பெரிய அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. அதிர்ச்சிகள் எப்பொழுதுமே 2 விதமான விளைவை நமக்குள்ள கொண்டாருது. ஒன்று, சில நேரத்தில் ஒரு அதிர்ச்சி வரும்போது நம்முடைய தரிசனங்களை நம்ம இழந்துருவோம், நம்முடைய சந்தோஷத்தை இழந்துருவோம், பயத்தினால கூனி குறுகி போயிடுவோம். ஆனா அதே நேரத்தில் சில நேரத்தில் சில அதிர்ச்சிகள் நல்ல அதிர்ச்சிகள். ஏன்னா அந்த ஷாக் வரும்போது என்ன ஆயிரும்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை, நான் ஏதோ நான் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறேன், இது எனக்குரிய இடம் இல்லை, ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறது வேற இடம் அப்படின்ற அந்த ஒரு ஷாக் வந்து நமக்கு ஒரு ரியலைசேஷனை கொண்டாடும். அப்படிப்பட்ட ஒரு ரியலைசேஷனை பத்தி தான் இங்க வந்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உன் இருதயம் திடீரென்று அந்த அதிர்ச்சி
அடையும். என்ன இதுவரைக்கும் நான் வேற பார்வையுடையவனா இருந்தேன், இதுவரைக்கும் நான் பயந்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து பயப்படுகிற மனுஷனா எப்படி நான் இப்படி மாறினேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி நமக்குள்ள வருமா? அந்த அதிர்ச்சி என்ன செய்யுமாம்? அங்கே பூரிக்கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பொதுவா தமிழ்ல பூரிக்கும்ன்ற வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம என்ன யோசிக்கிறோம்? பூரிக்கும்னா சந்தோஷம் அடையும், மகிழ்ச்சி அடையும். ஆனா நான் தமிழ் வார்த்தையில பூரிக்கும் என்ற வார்த்தைக்கு நான் அர்த்தம் போட்டு பார்த்தபோது அதுக்குரிய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது அல்ல, பூமிங் என்ற அர்த்தம். பூமிங்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஒரு பிசினஸ் பூம், எக்கனாமிக் பூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறிதா இருக்கிறது திடீரென்று என்ன செஞ்சிருச்சுன்னா ஒரு அசூர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம், பூமிங். ஸோ உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னா அந்த ஒரு திடீரென்று ஒரு ஷாக், ஒரு ஸ்டார்ட்மெண்ட், அந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ள வந்து இப்போ விஷன் வந்து பெரிதாக மாற ஆரம்பிக்கும். குறுகிய உன் பார்வை பெரிதாக மாற ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையிலே குறுகி இருந்த காரியங்கள் மிகவும் பெருக்கம் அடைய ஆரம்பிக்கும் என்பது தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. ஆனா ஒரு காரியம் இதுல, நம்முடைய தரிசன பார்வை தேவனுடைய பார்வையா மாறணும். அப்பதான் இது நடக்கும். நாம் அவர் காண்பிக்க விரும்புகிறதை காண வேண்டும். அவரோடு கூட இசைந்து ஒரு நீரோடையை போல என்ன வந்தாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆண்டவரோட ஓடிக்கொண்டே இருப்பேன், நிறுத்த மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்டாப் என்று சொல்லி ஓடணும். அப்போ நம்முடைய இருதயம் ஒரு அதிர்ச்சியை அடைந்து ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ள வருமா. இப்போ நம்ம ஆவிக்குரிய தளத்தின் பார்வையுடையவர்களா மாறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் அடைய ஆரம்பிப்போம். அதான் நான் சொன்னேன், அசூர வளர்ச்சி பெருக்கம் அப்படின்றது 2 விதங்கள்ல 2 இடங்கள்ல. அந்த 2ஐயும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று ஏசாயா 54:2 சொல்லுகிறது. ஐசாயா சாப்டர் 54 verse 2 வாசிக்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஸோ முதலாவது நாம் பார்க்கிறோம் நம்முடைய கூடாரங்கள்ல ஒரு பெருக்கம். அந்த கூடாரம்னா என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், அவருடைய சித்தத்தை, அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்திலும் ஒரு பெருக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய தரிசனத்தின் பெருக்கம். தரிசன பெருக்கம் மட்டுமல்ல, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா தேவைகளும் அதனோடு கூட நமக்கு பெருக்கம் அடைந்து அளிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை வந்து ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்த போகிறார்னா அதற்குரிய எல்லா வளங்கள், மேபி நீங்க வந்து உங்க ஒரு நல்ல டெஸ்ட்மனி உங்களுக்கு இருக்கும், அந்த டெஸ்ட்மனியை உங்களுக்கு போய் ஷேர் பண்றதுக்கு தைரியம் இருக்காது, அல்லது யார்கிட்ட போய் ஷேர் பண்றது, நான் எங்க போய் ஷேர் பண்றது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கர்த்தர் அதுக்குரிய வாசல்களை திறந்து கொடுப்பார், அல்லது கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை உங்கள்கிட்ட கொண்டு வருவாரு நீங்க அதை ஷேர் பண்றதுக்கு. எல்லா வளங்களிலும் ஒரு பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். சொல்றதுல ஒரு தெளிவு, நான் மற்றவங்களுக்கு என்னுடைய சாட்சியை சொல்றதுலே ஒரு தெளிவு, அதை கேட்கிறவங்க அதை நல்லா கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை அதுல வந்து ஊற்றப்படுகிறது, ஒரு ஆசீர்வாதம் அதுல ஊற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றிலும் இது பொருளாதாரமா இருக்கலாம், என்ன விதமான தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பாராம். 2வதாக இது என்ன செய்ய போகிறதுனா, வெறும் நம்முடைய இந்த வளங்களிலே மட்டும் பெருக்கம் அல்ல. 1 சாமுவேல் 2:1 இதே வார்த்தை, அந்த பெருக்கம் என்ற வார்த்தை, enlarged என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் சாப்டர் 2 verse 1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இந்த இடத்துல வாய் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துல தான் என் வாய் என் சத்துருக்களின் மீது பெருக்கம் அடைந்திருக்கிறது. எப்படி சத்துருக்களின் மீது பெருக்கம் அடைய முடியும்? அதனால்தான் தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க, மொழிபெயர்க்கும் போது திறந்திருக்கிறது அப்படின்னு போட்டாங்க. அதாவது திறந்திருக்கிறதுன்னு சொல்றது ஒரு காரியம், ஆனா பெருக்கமாய் இருக்கிறது என்பது இன்னொரு காரியம். உண்மையை சொல்ல போனா சத்துருக்கள் நமக்கு எதிர்த்து வரும்போது, நம்ம நெருக்கத்துல இருக்கும்போது, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது, சத்ருவுக்கு எதிர்த்து பேசுறது கூட நமக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா ஏதாச்சும் நான் சொல்லி நாளைக்கு என் வாழ்க்கையில காரியம் நடக்கலைன்னா நான் இவனுக்கு முன்னாடி ஏன் தலை குனிஞ்சு நிற்கணும்?
தலை குனிஞ்சு நிக்காம நான் பாட்டுக்கு பெருமையோட இருக்கணும்னா வாயை அமைதலா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதாவது வேதத்திலே சொல்லியிருக்கிறது, சாலமோன் சொல்லியிருக்கிறார், மௌனமாயிருந்தால் மூடனும் கூட ஞானவானா எண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் நம்ம அதான் செய்கிறோம். சத்ருக்கள் நம்மளை நெருக்கி நிற்கிறாங்க, நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்கன்றப்போ நம்மளால ஒன்றுமே பேச முடியல. என் ஆண்டவர் எனக்கு செய்வார் சொல்றதுக்கு கூட பயமா இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் வருது. ஆனால் பிரியமானவர்களே, இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் நமக்காக கிரியை செய்வார். அவருடைய மகிமையை நம்ம சுமந்து அவருடைய பார்வை, தரிசன பார்வையை பெற்று அவரோடு இசைந்து நாம் செல்லும் பொழுது நமக்கு என்ன செய்கிறாராம்? நம்முடைய சத்ருக்களுக்கு முன்பதாக நம்மை பெருக்கம் அடைய செய்து, வெற்றி அடைய செய்து, தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது அடைக்கப்பட்டிருந்த என் வாய் இப்போ திறக்கப்பட்டு சத்ருவுக்கு முன்பதாக பெருக்கமாய் என் கர்த்தருடைய துதிகளை சொல்ல, என் தேவனுடைய ரட்சிப்பை விவரித்து பாடி உயர்த்தி கனம் பண்ணத்தக்கதாக என் வாய் ஆண்டவர் திறக்கிறார். வெறும் என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் மட்டுமல்ல, என் வாயின் வார்த்தைகள்ல பெருக்கம் அடைய தேவன் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இது எதற்கு நேராய் நம்மை நடத்துகிறது. மிரியாம் சொன்னது போல, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டு அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா மிரியாம் சொல்றா, கடைசியில வெற்றி கொடுத்த உடனே, குதிரையும் குதிரை வீரனையும் நீர் சமுத்திரத்துல தள்ளி போட்டீர் என்று சொல்லி அவள் சந்தோஷமாய் பாடி, என் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடல் பாடுறா. சோ அதுதான் அந்த ஆசீர்வாதம். அடுத்ததாக அந்த ஆசீர்வாதம் எதுக்கு நேரம் நம்மளை நடத்துது அப்படின்னா, ஏசாயா 65 சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 60 verse 5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இங்கே கடைசி 2 காரியங்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்மிடத்தில் வரும், ஜாதிகளின் பலத்த சேனை நம்மிடத்தில் வரும். 2 ஆசீர்வாதங்கள். இதை வேகமா நான் சொல்லி முடிச்சிடறேன். கடற்கரையின் திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலையும் மூல பாஷையிலையும் பார்த்தீங்கன்னா தி abundance ஆஃப் த sea, அதாவது கடலுக்குள் இருக்கிற திரட்சி அல்லது கடலுக்குள் இருக்கிற நிறைவினுடைய அந்த காரியங்கள் உன்னிடத்துக்கு தாண்டி வரும். கடல்ல என்ன இருக்கு? 2 காரியம், மீன்கள், முத்துக்கள். இது 2மே தேவனுடைய ராஜ்யத்துல வரவேண்டிய ஆத்துமாக்களை குறிக்கிற வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா நான் மாற்றுவேன்னு சொல்றார். அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அந்த மீன்கள் ஆவிக்குரிய தளத்துல ஆத்துமாக்களை குறிக்குது. அதே போல முத்து, விலையேற பெற்ற முத்தை குறித்த உவமையை இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் சொல்லும்போது தன்னை குறித்து தான் அவர் பேசுகிறார். விலையேற பெற்ற ஒரு முத்தை கண்ட ஒரு வியாபாரி தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை தனக்கு சொந்தமாக பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தான். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றி உங்களையும் என்னையும் தனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்ள, அங்கீகரிக்க, சொந்தமாக்கி கொள்ள சித்தமுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது 2மே ஆத்துமாக்களை குறிக்கிறது. இந்த ஆத்துமாக்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது திரட்சி, நல்லா கவனிங்க, ஆத்துமாக்களிலும் திரட்சி. இந்த ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டியதற்கு நமக்கு தேவையான எல்லாவற்றிலும் திரட்சியை தேவன் கொடுப்பார். குறைவான அளவில் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறார். ஏன்னா என் வாழ்க்கை சகல நிறைவினால் நிரப்பப்பட்டிருந்தா தான் குறைவுள்ள மனுஷன் என்னை பார்த்து தேவனிடத்தில் ஓடி வருவான். அடுத்தது இதுல ரொம்ப அழகா ஏசாயா 61:6 நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது. ஐசாயா சாப்டர் 61 verse 6 வாசிக்கலாம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இங்க ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா வெறும் ஊழியக்காரர்களை மட்டும்தான் குறிக்குதா? இல்ல. இது யாரை குறிக்குதுன்னா, அவருடைய பிரசன்னத்துல நின்று அவரை ஆராதிக்கிற அத்தனை விசுவாசிகளையும் குறிக்கிறது. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு அந்த ஊழியத்தை செய்றீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுனால அவருக்கு ஊழியம் செய்றீங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க அவரை ஆராதிக்கிறவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அவர்களுடைய மகிமையை கொண்டு நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள். வேதத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப சொல்லியிருக்கிறாரு, எகிப்தின் சம்பாத்தியமும்
எத்தியோப்பியரின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். நீ அவர்களை தேவனுக்கு முன்னாடி கொண்டாந்து முழங்கால் படி இட வச்சிருவ. அவங்க முழங்கால் படியிட்டு சொல்லுவாங்களாம், உன்னிடத்தில் மாத்திரம் தேவன் உண்டு, நமக்குள் இருக்கிற தேவனை அவர்கள் காண்பார்கள். ஏன் என் செல்வமெல்லாம் இவன்ட்ட போகுது, ஏன் எல்லாவற்றையும் இவன்ட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது? காரணம் என்ன? இவனிடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் காண்பார்களாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற திரட்சியெல்லாம் நான் சுகபோகமா வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையை விட்டு பிரசனத்தை விட்டு தூரம் போவதற்கு அல்ல, அவருக்கு இன்னும் அதிகமாய் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காக என்பதை மறந்து போகாதீர்கள். கடைசியா நான் சொன்னேன், கடலில் உள்ள சம்பூர்ணம், அடுத்தது ஜாதிகளின் பலத்த சேனைகள். ஜாதிகளின் பலத்த சேனை என்று தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற காரியம் அநேக அர்த்தங்கள் உள்ளது. அந்த சேனைக்கு புறஜாதியாரினுடைய சேனை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய பலம் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனுடைய வீரர்களா இருக்கலாம், அதனுடைய வீரர்களினுடைய பராக்கிரமமா இருக்கலாம், அதனுடைய சொத்துக்களா இருக்கலாம், அதன் தாளந்துகளா இருக்கலாம், அதனுடைய அறிவாற்றலா இருக்கலாம். எது வேண்டுமானாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்களும் நானும் தேவனுக்கென்று கொண்டு வந்து நியமிப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை நம்மிடத்தில் கொண்டு வருவார், அவர்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நியமிப்போம். ஏசாயா 60:11 ரொம்ப அழகா சொல்லி முடிக்குது. வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 60 verse 11. ஏசாயா 60:11. உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். நல்லா கவனிங்க, நம்ம எழுந்து தேவனுடைய மகிமையை தரித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஜனங்களுடைய ஆத்துமாக்களை தேவனிடத்தில் சேர்க்கும் மகா பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுகிற நமக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும். நாம் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் ஜஸ்ட் பை ஆர் டெஸ்டிமனி, பல நேரத்தில் வெறும் நம்மளுடைய சாட்சி நிமித்தமாக, சாட்சியின் வாழ்க்கை நிமித்தமாக கூட நம்ம அவங்கள கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சேர்க்கிறவர்களா நம்ம மாறலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரசங்கம் பண்ண போறோம் இல்லை, நம்ம எல்லாரும் வந்து போய் ஓடி ஓடி ஊழியம் செய்ய போறோம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க நான் அவருடைய வெளிச்சத்தை கொண்டு அவருக்கு சாட்சியாய் நிலை நின்றேனானால் அநேக ஆத்துமாக்கள் அவரை தேடி வருவார்கள். எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பார் என்ற ஒரே நம்பிக்கையோட ஒரே உறுதியோட மட்டும் இன்னைக்கு போங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க தன்னுடைய தரிசன பார்வையை உங்கள் இருதயத்தில் விதைக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மீது தேவன் உம்முடைய அபிஷேகத்தை வைத்து உம்முடைய வல்லமையின் கிரியை வைத்து தகப்பனே இன்றைக்கு அவர்கள் உம்முடைய தரிசனத்தை கொண்டு இந்த புதிய மாதத்தில் எழும்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் ஆண்டவரே எங்கள் மேல் கர்த்தர் உதித்து எங்கள் பார்வையை தரிசன பார்வையாக மாற்றி எங்களை கிறிஸ்துவுடனே கூட இசைந்து இணைந்து ஆண்டவரே ஓடத்தக்கதாக பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு. எந்த தடைகளும் எங்களை தடுப்பதில்லை, எந்த சூழ்நிலைகளும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உமக்காக ஓடிக்கொண்டே இருப்போம். எங்களுக்காக பூமியில நீர் வைத்திருக்கிற திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றி அந்த நிறைவினாலே ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீர் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் தாமே அப்பா உம்முடைய ஜனத்திற்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எழும்பி செல்வீராக, தடைகளை தகர்ப்பீராக. ஆண்டவரே, தடைகள் தகர்க்கப்படாவிட்டாலும் அதை கடந்து ஓடுற ஒரு பலன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அவர்கள் கடந்து சென்று தாப்பனே ஆண்டவரே உம்முடைய சகல நிறைவினாலும் நிரப்பப்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. தேவ கிருபை கூட இருந்து வழி நடத்திட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.